இப்போ ஒவ்வொரு செகண்டுமே இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா ஏக்க நிலையில தான் இருக்கு. ஸோ உங்க நொடிக்கு நொடி இல்லை கணத்து கணம் எப்படி மாறிட்டே இருக்கு இல்லையா அது. ஸோ அது மாதிரி இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா விழிப்பு நிலையில தான் நம்ம வந்து இருக்கணும். விழிப்பு நிலையில எப்படின்னா இது எப்படி இருக்கணும்னா நம்மளுடைய கான்சியஸ். இப்போ இன்னொன்று கான்சியஸ் வந்து நெருப்பு தத்துவத்துக்கு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா இப்போ தியானம் பண்ணுறோம். தியானம் பண்ணும்போது என்ன செய்கிறோம், ஒன்று மூச்சு காட்டுற கவனிப்போம், இல்லைன்னா உள் சுவாசம் வெளி சுவாசம் அதை கவனிக்கிறோம், இல்லை எண்ணங்களை கவனிக்கிறோம். ஏதோ ஒன்று என்ன பண்ணுறோம் அந்த டைமில் கவனிக்கிறோம். இப்போ கவனிக்கிறோம். இப்போ நிறைய பேருக்கு வந்து கவன சிதறல் ஏன் ஏற்படுதுன்னா நமக்குள்ள இந்த நெருப்புங்கிற மூலக்கூறுகள் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அந்த கம்மியாக இருக்கும் பொழுது அது கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுடைய விழிப்பு நிலையானது கொஞ்சம் குறையுது. ஸோ அதெல்லாம் அது கரெக்டாக இருக்கணும். அந்த நமக்குள்ளே உள்ள அந்த ஃபயர் அந்த நெருப்பானது கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், தியானங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு நம்ம வரோம். ஸோ அது வந்து எல்லாரும் ஒரு சில ஸ்டேட்டில் என்ன ஆகுது அப்படின்னா கவனிக்க முடியல, நிறைய வந்து என்னால் வந்து எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இப்போ இதில் வந்து நிறைய பேர் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறோம், யோகம் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம், தியானம் பண்ணுறோம், அவங்க சொல்கிற எல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சாண்டிங் பண்ணுறோம், ஓரளவுக்கு நம்ம வந்து நம்ம லெவல் மெயின்டைன் ஆகுது. பட் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், இதில் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்மளால செய்ய முடியல, வீட்டில் அலோவ் பண்ணல, ஏதோ ஒரு காரணங்களால் என்ன பண்ணுறோம், மைதுனம் ஆக முடியல. என்ன மைதுனங்கிறது இந்த ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த மைதுனங்கிறது கலத்தல். அதாவது கலக்கிறது எப்படின்னா பிரிக்க முடியாத அளவுக்கு கலக்கணும். இப்போ எண்ணெயும் தண்ணியும் எப்படி சேருதுன்னா நீங்கள் அதுலேருந்து ஆயிலை மட்டும் ஃபில்டர் பண்ணால் ஆயிலை கூட நம்ம எடுத்துடலாம். ஆனால் சால்ட்டும் வாட்டரும் ஆட் ஆகும் பொழுது அதுலேருந்து அதுலேருந்து சால்ட்டை மட்டும் நம்மளால பிரிக்க முடியுது. அப்போது இது எப்படி சொல்ல வரோம்னா நம்மளும் இறைத்தன்மையும் எப்படி கலக்கணும், அதாவது அந்த நான் சொன்னாலே வாட்டரும் சால்ட்டுங்கிற மாதிரி கலந்துருக்கணும், நமக்கு பிரிக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம இருக்கணும். ஸோ இதுதான் மைதுனம்ங்கிறது தெரியுது. வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்னொன்று நம்ம என்ன சொல்லலாம்னா எதுவாக இருந்தாலும் கவனித்து செய்யுங்க. இப்போ தியானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா கவனிங்கிறாங்க. இப்போது நம்ம வந்து இது வந்து ரெமெடி மாதிரி தான் இருக்குது. இப்போ தியானத்தில் உட்காரோம் அப்படின்னா ஒரு 1/2 hour 1 hour இல்லை 2 hours மேக்ஸிமம் நம்ம அவ்வளோ நேரம் தான் கவனிக்க முடியுது. மித்த நேரம் என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் நார்மல் ஸ்டேட் வந்துடுறோம். அந்த டைம் தான் மைதுனமாக இருக்கும். தியானம் பண்ணும்பொழுது உங்கள் மாஸ்டர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறோம், அந்த டைமில் மைதுனமாக இருக்கும். ஆனால் நம்ம மீதி டைம் என்ன பண்ணுறோம், நம்ம அதை விட்டு வெளியில் வந்துடுறோம். ஸோ இந்த மைதுனம்ங்கிறது இறைத்தன்மையோட நம்ம வந்து எப்போதுமே ஒவ்வொரு கணத்துலையுமே நம்ம இறைத்தன்மையோட அந்த உணர்வு நிலையிலே வாழ்கிறதா மைதுனம். அது எப்படின்னா இப்போ நிகழ்காலத்தில் இருங்க, ப்ரெசண்டில் இருங்க அப்படிங்கிறது நிறைய மாஸ்டர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ அந்த நிகழ்காலங்கிறது இப்போ இறைவனோட நம்ம வந்து ஐக்கியமாகணும், முக்தி அடையணும் அப்படிலாம் நம்மளுடைய ஆசைகள் சொல்கிறோம். அப்போ இறைவன் எங்கே இருக்கார், அப்போ இறைவன் கூட ஆத்மசங்கமி ஓகே. அப்போ நம்ம இறை கூட மைதுனம் ஆகணும். இப்போ மைதுனம்ங்கிறது நாட் ஓன்லி இப்போ சொல்கிறாங்களே புணர்ச்சி சொல்கிறாங்களே அந்த ஒரு விஷயங்கள் மட்டும் அல்ல, நம்ம ஒவ்வொரு செகண்டுமே இறை கூட நம்ம மைதுனமாக இருக்கணும். அது எப்படி மைதுனமாக இருக்குது அப்படின்னா இப்போ விழிப்பு நிலையில இருக்கணும், அதாவது கவனிக்கணும். இப்போ இறை கூட இப்போ இறை துகள்கள்னு சொல்கிறோம். இறைவன் வந்து ஒரு ரூபத்தில் இல்லவே இல்லை. அவங்க இறை துகள்களை அங்கங்கே சிதறி இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. பட் அவங்கள போய் நம்ம வந்து அப்போ இறைவனுக்கு வந்து ஒரு இடம் சொல்லிவிட்டோம்னா அந்த இடத்துல போய் அவங்கள பார்த்துடலாம். பட் ஆனால் அப்படி இல்லை. அவர் வந்து இறைத்தன்மைங்கிறது இந்த பிரபஞ்சம் ஃபுல்லாக வியாபித்து இருக்கு. அது ஒவ்வொரு துகள்களாக இருக்குது, இறை துகள்களாக இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ இறை வந்து பிரபஞ்ச அளவுக்கு இருக்குது, நம்ம சின்னதாக இருந்தாலும் நம்ம அவங்க கூட இப்போ நம்ம சால்ட்னு வச்சுப்போம். இப்போ மனித தன்மைங்கிறது ஒரு சால்ட் மாதிரி வச்சுப்போம். இப்போ அவங்க வந்து ஒரு பெரிய வாட்டர் பாடிங்கிறது பெரிய லெவலாக இருந்தால் கூட நம்ம அதில் போய் கலந்துட்டோம்னா இறை எது மனித தன்மை எது நம்ம யாருங்கிறது தெரியாது அதில். ஸோ நம்மளும் இறைத்தன்மை கலந்துடுறோம். அந்த மைதுனம் எந்த செகண்ட் நடக்கும் அப்படின்னா அந்த விழிப்பு நிலையில மட்டும்தான் அந்த மைதுனமானது நமக்கு நடக்குது. நமக்கும் இறைத்தன்மைக்கும் உள்ள கனெக்டிவிட்டி எப்போ நடக்குது அப்படின்னா அந்த ப்ரெசண்ட் நிகழ்காலத்தில் தான் நம்மளால இருக்க முடியும். அதாவது இறை வந்து இருக்கிற ஸ்டேட் என்னன்னு நிகழ்காலம். அவர் வந்து எந்த ஸ்டேட் இப்போ ஃபியூச்சருக்கும் போக மாட்டார், பாஸ்ட்லையும் இருக்க மாட்டார். அவர் பிடிக்கணும்னா எங்கே பிடிக்கணும்னா நிகழ்காலத்தில் தான் போய் பிடிக்க முடியும். அங்கே தான் நம்ம மைதுனம் ஆக முடியும் இறை கூட. அப்போ நம்ம வாழ்கிற வாழ்க்கையே தியான ஸ்டேட்டில் தான் வாழணும். அது எப்படி சொல்லலாம், ஒவ்வொரு செகண்டும் நமக்கு வந்து பர்த்டே தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எவரி செகண்டுமே இறை கூட தான் இருக்கோம். ஆனால் அந்த தன்மை நான்கிற தன்மை இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம செய்யும் பொழுது அவர் என்ன பண்ணுறாருன்னா நான்கிற எண்ணம் வந்துடும் போது அவர் ஒதுங்கி நின்றுடுவார். அப்போ நம்ம எப்போ வந்து
அவர் வந்து நம்ம இல்லை இந்த தன்மை வந்து நம்ம அவர் கூட தான் மைதுனத்தில் தான் நம்ம செய்கிறோம், அவர் கூட இணைஞ்சு தான் நம்ம செயலை செய்கிறோம், நம்ம ஏற்கிறது அவர் தான் அப்படிங்கிற எண்ணத்தோட மைதுனமாய் நம்ம செய்யும் பொழுது அவரே வந்து வந்துடுவார். அப்போ வந்து நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம அவரை உணர முடியும். இப்போ அதனால தான் வந்து நிறைய குருமார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நிகழ்காலத்தில் இருங்க, இந்த விழிப்புணர்வு பயிற்சி அவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்ல வராங்க. அந்த விழிப்பு நிலைங்கிறது இந்த கான்ஷியஸ் இல்லையா, அந்த விழிப்பு நிலை எப்படி இருக்கணும், அது எப்படி இருக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு சின்ன ரூம் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த சின்ன ரூம்குள்ளே ஒரு நல்ல கொடிய விஷமுடைய ஒரு பாம்பை போட்டுறோம். அந்த ரூமில் அந்த பாம்பும் நம்மளும் தான் இருக்கோம்னு வச்சிங்களேன். அப்போ அப்படி இருக்கும் பொழுது அது அதனோட அசைவை நம்ம எப்படி கவனிப்போம்? அந்த அந்த பாம்பு நம்மளை கொத்திடுச்சுன்னா விஷங்க தெரியும். சரி, ரூமு சின்ன ரூமு, டோர்லாம் லாக் ஆகிருக்கு, வெளியில் போக முடியாது. அப்போது அப்போ அந்த விழிப்பு நிலை எப்படி இருக்கும்? அதான் உச்சபட்ச விழிப்பு நிலை இது. ஸோ அது மாதிரியான விழிப்பு நிலையானது நமக்கு எப்போதுமே இருக்கணும். இப்போ அந்த டைமில் மட்டும்தான் அந்த நம்மளை அறியாமே அந்த விழிப்பு நிலை வந்துடும். ஆனால் அந்த விழிப்பு நிலை நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு செகண்டுமே ஒரு சாப்பாடு சாப்பிட்னாலும் சரி மைதுனமாக இருக்கணும். சாப்பாடும் நம்மளும் ஒன்று, அதாவது சாப்பாடு வேற நான் வேற அப்படிங்கிற இல்லாமல் சாப்பாடாகவே நம்ம மாறிடணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, சாப்பிடும்போது பேசாதீங்க, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க, ஏன்னா மைதானம் நடக்காது. ஏன் மைதானம் அங்கே நடக்கலை அப்படின்னா, நம்ம டிவி பார்க்கும்போது சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம எண்ணம் எங்கேயோ இருக்கும், சாப்பிட்றது நம்ம கவனத்தில் இருக்காது, விழிப்பு நிலை இருக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம டிவியோ இல்லை செல்லோ பார்த்துட்டு சாப்பிடும் பொழுது அப்போ எதோ பார்க்குறோம், டிவி பார்க்குறோன்னா மூளை மட்டும்தான் அதற்கான சுரப்பிகள் மட்டும்தான் சுரக்குது. ஆனால் சாப்பிடும் பொழுது நீங்கள் அதில் கான்சியஸ் இல்லாதனால இந்த டைஜஸ்ட் ஆகிற சுரப்பிகள் சுரக்காது. அப்போ மைதுனம் நடக்காது. அங்கே நம்ம வயிற்றுல ஆல்ரெடி ஜடாரக்னி அப்படிங்கிற ஒரு அக்னி இருக்குது, இருந்தாலும் அது வேலையை செய்யாது. நம்ம போடுற பொருள் என்ன, சாப்பிட்ற உணவை என்ன பண்ணணும்னா அப்படியே தள்ளிடும். ஸோ நம்ம உடம்புக்கு எந்த ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடைக்காது, சத்தும் கிடைக்காது. அப்போ சாப்பிட்றது வேஸ்ட்டு. இதனால தான் வந்து சாப்பிடும்போது பேசாதீங்க, சாப்பிடும்போது டிவி பார்க்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது நம்ம நிறைய பேர் பெரியவங்க நம்மளும் ஃபாலோ பண்ணுறது இல்லை, நிறைய பேர் நம்மளும். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபுல்லாக வந்து படிப்பில் மைதானம் ஆகலை, எல்லாம் செல்லில் அடிக்ட் ஆகி எல்லாம் மைதானம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இவங்களையும் செல்லையும் பிரிக்க முடியல. அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ஃபுல்லாக என்ன பண்ணிட்டாங்க, செல்லு கூட மைதானம் ஆகிட்டாங்க. அப்போ என்ன பிரச்சனை இதில் என்ன ஆகுதுன்னா, இப்போ அவங்களுக்கு நிறைய கண்ணில் இஷ்யூ வருது. ஏன் கண்ணில் பிரச்சனை வருது அப்படின்னா, இப்போ அந்த கண் சிமிட்டுற டைம் வந்து எவ்வளோ குறையுதோ அவ்வளோக்கும் நமக்குள்ள நெருப்பு சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ விழிப்பு நிலையில் நீங்கள் தியானம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து ஐ க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ அப்போ கண்ணுக்கு வேலை கம்மி. அப்போ நமக்குள்ள நெருப்பானது நமக்கு சேவிங்ஸ் அதிகமாக இருக்கும், நம்ம நிறைய சேமித்து வச்சுருப்போம் நெருப்பு. அப்போ அதனால் இன்னொன்று சொல்லுவாங்க, நீங்கள் நிறைய தியானம் பண்ணும்போது நமக்குள்ள கர்மா வந்து கழிஞ்சிரும், கர்மா வந்து எரேஸ் ஆகிடும் அப்படி சொல்கிறாங்க. அது ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ண மாட்டோம். நமக்குள்ளே இந்த அக்னியை என்ன பண்ணுறோன்னா சேமித்து வைக்கிறோம். சேமித்து வைக்கும்போது அந்த அக்னி அதிகமாக இருந்தால் என்ன ஆகும், நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்ன ஆகும், நமக்கு எரிஞ்சிரும். ஸோ இதனால தான் கர்மா கழியும், நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது கர்மா கழியும்னு சொல்கிறாங்க. இது ரெமடி மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து எப்போதுமே தியான ஸ்டேட்டில் வாழும்போது கர்மாவே வராது நமக்கு. இப்போ செய்யும்போது நான் வந்து எப்படி செய்கிறோம், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், நான்கிற தன்மையிலேருந்து செய்யும் பொழுது அப்போ என்ன ஆகுது, அந்த கர்மானது நான்கிற அதுக்குள்ளே இப்போ பாவமோ புண்ணியமோ ஏதோ ஒரு கர்மா ஆட் ஆகும். இப்போ இதுவே இறைத்தன்மை, இறை தான் செய்யுது அப்படிங்கிற தன்மையோட இறை வேற நான் வேற இல்லை, இறையை நானும் ஒன்று தான் அப்படிங்கிற தன்மையில் செய்யும் பொழுது அப்போ எப்போ அந்த எண்ணம் நமக்குள்ளே வருதோ அப்போ இறைவன் என்ன பண்ணுறாருன்னா நமக்குள்ளேயோ இல்லை வெளியிலையோ ஏதோ ஒரு ரூபத்தில் வெளியில் வந்துடுவாங்க, அது குருவாக வருவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம ஒரு ஏதோ குழப்பம் இருக்குது அப்படின்னா அவங்களே என்ன பண்ணிடுவாங்க, இது இந்த வழியில் போனால் கரெக்டு, ஸோ நீ இப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ எப்போ நான்ங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செய்கிறோமோ அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க நம்ம கூடவோ இல்லை நம்ம உணர்ற தன்மையோ இல்லாமல் போகுது. ஸோ அது ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இன்னொன்று நம்ம உடம்புல வந்து நெருப்பு வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், அதாவது மூலக்கணல்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நெருப்பு வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்போம், ஆகாரங்கிற டாப்பிக்கில் கூட சொல்லியிருப்பாங்க, அளவான உணவு சாப்பிட சொல்லியிருப்பாங்க. ஏன் அளவான உணவு சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம அதிகமான உணவு எடுத்துக்கும் போது அந்த அக்னி என்ன ஆகுது, வேஸ்ட் ஆகுது, செலவாகுது. அப்போ செலவாகும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து அப்போ எதையுமே விழிப்புணர்வை நம்மளால் கவனிக்க முடியாது. ஏன்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து நெருப்பு தத்துவம் அதிகமாக இருந்தால் மட்டுமே விழிப்பு நிலை அதிகமாக இருக்கும். அப்போ எதையுமே நம்ம மைதுனம் ஆகிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம டக்குன்னு மைதுனம் ஆகிடலாம். இல்லைன்னா என்ன ஆகுதுன்னா, எனர்ஜி கம்மியாக இருக்குது, இப்போ நெருப்பு தத்துவம் வந்து நமக்குள்ளே கம்மியாக இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு ஃப்ராக்ஷன் செகண்டுக்கு மைதுனம் ஆனாலும் அடுத்த செகண்ட் அந்த எண்ணெயும் தண்ணியும் போல் என்ன பண்ணோம், டக்குன்னு பிரிச்சு எடுக்கிற அளவுக்கு வெளியில் வந்துடுறோம். ஆனால் சால்ட் மாதிரி நம்ம மைதுனம் ஆகணும் அப்படின்னா இந்த உச்சபட்ச விழிப்பு நிலையில் இருந்தால் மட்டும்தான் இறையும் நம்மளும்
கனெக்ட் ஆக முடியும். இன்னொன்று இந்த விழிப்பு நிலையில வாழ்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இந்த ஜாதகம் இதெல்லாம் வேலை செய்யாது அப்படிங்கிறத நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஏன் அப்படின்னா அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் விழிப்பு நிலையில அதை நிகழ்காலத்துல மட்டும்தான் வாழ்வாங்க. ஸோ நிகழ்காலத்துல யார் ஒரு மனிதன் வாழ்றாங்களோ அவங்கள யமன் வந்து பிடிக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு வந்து ஜாதகம் வேலை ஏன்னா ஏன் வேலை செய்யாது அப்படின்னா அவங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ பிரபஞ்சத்துக்கு ஜாதகமுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்து இயல்பா அவங்க உள்தன்மை என்னவோ அந்த இயல்பு தன்மையிலேயே அவங்க வாழ்வாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஜாதகம் அந்த கோள்கள் கிரகங்கள் எதுவுமே அவங்களுக்கு வேலை செய்யாது. ஸோ நம்ம அந்த ஸ்டேஜில் தான் நம்ம எல்லாருமே வாழணும். அதாவது நம்ம வாழ்க்கையே எப்படின்னா எல்லாரும் ஒரு சில பேர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஆன்மீக வாழ்க்கை வேற இல்லற வாழ்க்கை வேற அப்படிங்கிற மாதிரி நம்ம உருவகப்படுத்தி அதை வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறோம். பட் அப்படி கிடையாது. நம்ம எல்லாமே நம்ம உயிர் ஜனிச்சு நம்ம பிறவி எடுத்துட்டோம்னாவே நம்ம எல்லாரும் வாழ்றதே ஆன்மீக வாழ்க்கை தான். ஸோ அது எப்படி வாழணும்னா இப்போ நிறைய பேர் வந்து வெளிப்புறத்தில் நிறைய கவனம் செலுத்தும் போது சில உள்முகமாக திரும்பணும் அப்படிங்கிறதுக்கு தான் நமக்கு நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அது வந்து யோகம் இருக்கிறவங்க ஓகே அதிலே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். முடியாதவங்க நம்ம வாழும்போதே விழிப்பு நிலைக்கு என்னென்ன செய்யலாமோ அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தால் சின்ன விஷயம் நினைக்காம அதுக்குள்ளேயும் இறைத்தன்மை தான் இருக்கு, உள்ளேயும் இருக்கு வெளியிலையும் இருக்கு அப்படிங்கிற தன்மையோட மைதுனமாகி நம்ம வாழும்பொழுது இறையை வந்து ஏதோ ஒரு செயலில் நம்ம உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல அதாவது அது எப்படி இருக்கும் அந்த மாதிரி மைதுனத்துல நம்ம வந்து நம்ம செய்யும்பொழுது அதாவது நான்கிற அகங்காரம்ங்கிறது இருக்கும். அதாவது எந்த ஒரு எவ்வளவு பெரிய ஞானிகளுக்குமே இந்த நான்கிற தன்மை இருக்கும். ஆனா அது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப நம்ம செய்யறோம் நான் செய்யறேங்கிற போது அது வந்து நான்கிற அகங்காரத்தோட இருக்கும், கர்ம உருவாகும். பட் ஞானின்னா அப்ப நம்ம எல்லாருமே ஞானிகள் தான். அப்போ விழிப்பு நிலையில இருந்து ஒவ்வொரு செகண்ட் நம்ம வாழும் பொழுது அந்த நான் இருக்கும். இருந்தாலும் அது எப்படி இருக்கும்னா வருத்த வித்து மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வருத்த வித்து மீன்ஸ் அதாவது முளையிட்டா முளைக்காது, இருக்கும். அது இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா வந்து செயல்படாத நிலையில இருக்கும். அந்த நான்கிறது செயல்படாத நிலையில இருக்கும். விழிப்பு நிலையில இருக்கிறவங்களுக்கு அது மாதிரி இருக்கும். இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, இந்த இப்போ நெருப்புன்னு சொல்லும்போது மைதுனம் தான் எல்லாமே. நீங்கள் மைதுனம்ங்கிறத எப்படின்னா அவங்கவுங்க செயலுக்கு தகுந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் போட்டு அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அது எல்லாத்துக்குமே அந்த மைதுனம்ங்கிறது மேட்ச் ஆகும். இன்னொரு விஷயம் சொல்லுவோம், குண்டலினின்னு சொல்கிறோம். குண்டலினி சக்தி வந்து நம்ம வந்து மூலாதாரத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் உச்சந்தலில் வந்து சேர்க்கணும். அப்போ தான் முக்தி அடையும் அப்படிங்கிற முக்திங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்கிறோம். இப்போ இதுவே நீங்கள் வந்து இந்த விஷயத்தையே யோகம் பண்ணியும் செய்யலாம். இல்லை நம்ம நார்மலாக கவனித்து விழிப்புணியில் செய்யும் பொழுதும் தானாகவே அந்த குண்டலினியானது நமக்கு உச்சந்தலிக்கு வர வாய்ப்பு இருக்குது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து கவனம் சிதறலோடு நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது இப்போ ஒரு விஷயத்தை நான் செஞ்சுட்டு இருக்கேன், நான் செய்கிறேன். இன்னொன்று வேற ஏதாவது ஒரு விஷயத்தை கவனம் செலுத்தி செய்யும் பொழுது அப்போ நமக்குள்ள சுவாசம், அதாவது நம்ம வந்து கவுண்டிங்ல நான் சொல்ல வரல, இப்போ சுவாசமானது நமக்குன்னு ஒரு இயல்பான ஒரு சுவாசம் இருக்கும் இல்லையா, அந்த சுவாசம் படி கரெக்டாக அது வந்து அந்த சுவாசமானது நடக்கும். அது அந்த வந்து மூலக்கணம்னு சொல்றேன், அதை சாரி குண்டலினி சொல்றோம் இல்லையா. அப்போ வந்து அந்த சுவாசமானது கரெக்டான இப்போ நெருப்பு வந்து கீழிருந்து மேல் நோக்கி எழும்பணும் அப்படின்னாவே கொஞ்சம் அதாவது காற்று தேவை. இப்போ அந்த காற்றுங்கிறது வெளியில பூதமா இருக்கு, நம்ம உள்ளுக்குள்ள வந்து நம்ம சுவாச காற்று மேலும் கீழே போய் இறங்குது இல்லையா, அதுதான் வந்து காற்று. அப்ப அந்த காற்று வந்து கரெக்டான விதத்துல நீங்க வந்து அந்த நெருப்புல வந்து அது அப்ளை பண்ணும்போது தான் நெருப்பானது மேல் நோக்கி எரியும். கண்ணாப்புன்னா அதாவது நம்ம வந்து தாட்னால வந்து எண்ணம் சிதறது, அப்போ வந்து நெருப்பு வந்து தேவையில்லாத டைரக்ஷன்ல வந்து ரொட்டேட் ஆகுது. அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருந்து நோய் நமக்கு வருது. இப்போ இதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா, குண்டலினி வந்து நமக்கு யோகம் கை கூடணும் அப்படின்னா நம்ம விழிப்புணர்வு இருக்கும் பொழுது அந்த சுவாசமானது கரெக்டாக நடக்கும்போது நெருப்பு நமக்கு உள்ளே ஆல்ரெடி எல்லாருக்குமே நெருப்பு இருக்கு. அந்த நெருப்பானது மேல் நோக்கி போய் ஒவ்வொரு சக்கரம், அது 7 சக்கரம் 6 சக்கரம் வழியா போய் மறுபடியும் 7வது சக்கரத்துக்கு போகுது. அங்கதான் வந்து என்ன ஜீவன் இருக்கு. இப்ப ஜீவன்கிறது இப்ப குண்டலினிங்கிறது சக்தின்னு வச்சுட்டோம்னா இந்த குண்டலினி சக்தி அப்படியே மேலே ஏறி அங்க மேல இருக்கிறது ஜீவனுங்கிறது அதுதான் புருஷன் சொல்றாங்க. புருட தத்துவத்துல கூட விதேச தத்துவம் ஒன்று வரும், அதுல வரும். ஸோ அதுதான் ஜீவன். இப்ப இந்த சக்தியும் அந்த சிவனும் போய் சிவசக்தி நிலை அதுதான் ஐக்கியம் ஆகுறது. அதுதான் வந்து முக்தி. இதுதான் வந்து ஜீவன் முக்தின்னு சொல்றது. ஸோ அது வந்து இந்த யோகத்துல இது வந்து நார்மலா நம்ம வந்து விழிப்பு நிலையில செய்யும் பொழுதே நம்ம இந்த நிலைக்கு வந்துடலாம். ஸோ இப்போ இது மாதிரி மைதுனம் ஆகணும். அப்போ ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்குள்ள வந்து தியானம் பண்ணும்போது தான் அந்த சக்கரங்கள் வழியா அந்த குண்டலினி வந்து ஏறுறது தெரியும்னு சொல்றோம். ஆனால் நம்ம இயல்பு நிலையில இயற்கையாவே நமக்குள்ளேயே எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் இருக்கு. பட் நம்ம கவனிக்கல, இதுதான் விஷயம். அப்போ அந்த கவனித்தல் கூட நம்ம மனமானது மைதுனம் ஆகும்பொழுது நமக்குள்ள சின்ன சின்ன அதிர்வுகள் இப்போ இன்னொன்று நிகழ்காலத்துல இருக்கும்பொழுது தான் பிரபஞ்சத்தோட அதிர்வுகள் அதிகமா இருக்கும். அப்போ பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் கனெக்ட். பிரபஞ்சங்கிறது இயற்கைன்னு வச்சுக்கலாம், இயற்கை இல்ல இறைத்தன்மை கடவுள் எல்லாம் வச்சுக்கலாம்.
சொல்லுங்க. ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி. சொல்லுங்க மேம். சொல்லுங்க மேடம், நீங்க சொன்னீங்களா? அதுக்கு இல்லை, இப்போ எதுவும் சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க மேம். இல்லைங்க மேடம், நீங்க ஆத்ம சங்கமி சொன்னதை நானும் சொன்னேன். ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம இயல்பு நிலை, அதாவது நிகழ்காலத்தில் இருக்கும்போது, ப்ரெசன்ட் ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் நம்ம பிரபஞ்சத்தோட அதிர்வுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று, நம்மளுடைய படைத்தல் தொழில் எல்லாமே இயங்குற இடம் எங்கன்னா நிகழ்காலத்தில் மட்டும்தான் படைத்தல் தொழில் நிகழுது. இப்போ எதிர்காலத்துலேயோ இல்லையோ கடந்த காலத்துலேயோ நிகழல. அப்போ இறைவன் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்னோம், நிகழ்காலத்தில் தான் அவர் இருக்காருன்னு சொன்னோம். இப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில பேர் வந்து அதாவது நிகழ்காலத்தில் வாழ்கிறவங்களுக்கு கர்மா இருக்காது. கர்மானா எப்படின்னா இறைத்தன்மையோட மைதுனம் ஆகும்போது கர்மா இருக்காது. அதுவே நான் செய்கிறேன் அப்படிங்கிறது இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா கர்மா ஆட் ஆகும். ஸோ மைதுனம் ஆகணும். மைதுனம்ங்கிறது எது கூட ஆகணும், எப்படி இருக்கணுங்கிறது தான் இல்லை விஷயம் இல்லை நம்ம பேச வர்றது. அப்புறம் இதில் இன்னொரு விஷயம் நமக்கு தெரியும், அந்த மார்க்கண்டேயர் கதை தெரியும். மார்க்கண்டேயர் அப்படின்னா சிவன் பக்தராக இருப்பார். அது ஆல்ரெடி அந்த கதை தெரியுங்களா எல்லாருக்கும்? தெரியும் மேடம். ஸோ அப்போ யமன் வந்து அவர் வந்து பிடிக்க முடியல இல்லையா? அப்போ அவருக்கு வந்து வரம் வந்து 16 வயசுல வந்து அவர் வந்து இறக்கணுங்கிற விதி இருந்தாலும் யமனால அவர் வந்து பிடிக்க முடியல. என்ன காரணம்? சிவன் மேல போட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த தவிர, அதனால போறேன் சிவபக்தியில இருந்ததுனால. அப்போ அப்போ என்ன பண்ணாருன்னா அது வந்து நம்ம சிவன் வச்சுக்கோனா அது இறைத்தன்மைன்னு வச்சுப்போம். இப்போ அந்த அப்போ மார்க்கண்டேயருக்கு நம்மளும் வச்சுட்டோம். ஆனால் மைதானம் எது கூட ஆனார் அந்த டைமில்? அதான் ப்ரெசன்ட் ஸ்டேட். அப்போ என்ன பண்ணாருன்னா அவர் வந்து இறையை தழுவி இருக்கும் பொழுது அப்போ இறையும் அவரும் மைதானம் ஆனார். அதுதான் மைதானம். ஸோ அது மாதிரி ஸ்டேட்டில் இருக்கும்போது அவர் வந்து யமன் கூட அவருக்கு விதியே இருந்தாலும் அவரால் பிடிக்க முடியல. ஸோ அந்த ஸ்டேட் தான் நம்ம சொல்கிறது, அந்த விழிப்பு கான்சியஸுங்கிறது சொல்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டேட் தான் நம்ம சொல்கிற ஸ்டேட். ஸோ அது மாதிரி எவ்வளோ செகண்ட் இருக்கும்போது அந்த யமன் சொல்கிறவங்க கூட கிட்ட வர முடியாது நமக்கு. ஸோ அப்போ வந்து அதுதான் வந்து நமக்குள்ளே வந்து ஏஜும் ஆகாது, இளமையாகவும் இருக்கலாம். எந்த நேரமும் இறை நிலையோட இருக்கணும் சொல்ல வரீங்களா? ஆமாம், அதாவது நம்ம செய்கிற செயலில் கவனம் செலுத்தி, அதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது நான் செய்கிறேங்கிற எண்ணம் இல்லாமல் அந்த செயலும் நம்மளும் ஒன்றா எண்ணும். இப்போ வீட்டில் செய்கிற சாப்பாட்டுக்கும் கோவிலில் செய்கிற பிரசாதம், நம்ம வீட்டில் செஞ்சால் சாப்பாடுன்னு சொல்கிறோம், அதே சாப்பாடு தான் புளியோதரை வீட்டில் செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது, கோவிலில் பண்ணால் பிரசாதம் அது வேறு டேஸ்ட்டில் இருக்குது. எப்படி சொல்கிறீங்க? எப்படி ஆகுது? இப்போ மைதுனம் தான் காரணம். அது அந்த எனர்ஜி வந்து வரும்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா இப்போ நம்ம வீட்டில் டேஸ்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டேஸ்ட் ஏன் ஆகுது? நம்ம செய்யும்போது ஏன் வரல? அதே டேஸ்ட் ஏன் வரல நமக்கு? அந்த எனர்ஜி கடவுள், அந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜி அதில் நிறைய இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, அங்கே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசிக்க மாட்டாங்க. இப்போ கோவிலில் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேசுறது ஃபுல்லாக ஒன்று ஏதோ சாண்டிங், ஏதோ மந்திரம் உச்சாரணம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஏதோ ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கும். அங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து நேர்மறை சிந்தனைகள் மட்டுமே அங்கே மோஸ்ட்லி மேலோங்கி இருக்கும் அங்கே. இதுவே நம்ம வீட்டில் வைக்கும்பொழுது இன்னைக்கு சாம்பார் வைக்கிறோம், இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும், நாளைக்கு ஒரு சாம்பார், நாளைக்கும் அதே மெட்டீரியல் போட்டு சாம்பார் வைப்போம், ஆனால் நாளைக்கு வேற மாதிரி இருக்கும். அப்போ என்ன ஆகுது? நம்ம அப்போ நம்ம செய்யும்போது ரசிச்சு செய்யும் பொழுது, இப்போ நீங்கள் இப்போ சமைக்கும் பொழுதே சமைக்கிற போகிற பொருள் எல்லாமே நம்மன்னு நினச்சிக்கணும். இப்போ நம்ம செய்யும்போது, அதாவது நான் செய்கிறேங்கிற செயலே இல்லாமல் அதுலேயே முழுகினோம்னா நான் வேற, அந்த செயல் வேற, நான் வேற, சாம்பார் வேறன்னு இல்லாமல் நானும் சாம்பார் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி மைதுனம் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுல்ல? அப்படி இறங்கி செய்யும்பொழுது அந்த சாம்பார் நீங்கள் வைக்க மாட்டீங்க, இறைவனே வந்து வைப்பாங்க. இப்போ நம்ம வைக்கிறதுக்கும் இப்போ நான்கிற தன்மையில் செய்கிற வேலைக்கும் இறைவன் வந்து செய்கிற வேலைக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ நம்ம செய்கிறத விட அவரே வந்து இறங்கி நமக்காக செய்யும்போது அது எப்படி இருக்கும்? ஸோ அது செய்யறதுக்கு அவரை கூப்பிடணும்னா நிகழ்காலத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர் நமக்கு வருவார். அவர் சொல்லுங்க மேம். குண்டலினி என்பது அப்போ அது சக்திங்களா? வேற போய் சிவம் என்பது துரியங்களா? துரியத்துடன் கலக்கணுமா இல்ல வேற?
சொல்லுவாங்களா? இல்ல அதுக்கும் மேல போய் இப்ப மேல மேல இருக்கிறது வந்து அவங்க சிவம், அது சிவன் சொல்றாங்க. சிவன் சக்தி ரெண்டும் சேர்ந்த நிலை சிவசக்தி. அது புரிஞ்சுதுங்க. குண்டலினி அப்ப எங்க மேலன்னா மேல போய் கலக்கணுங்களா இல்ல துரியத்துல கலக்கணுங்களா? மேலன்னா சகஸ்காரம் உச்சந்தலை சொல்றேன். உச்சந்தலையில அங்க கலக்கிறது தான் சிவங்களா? அதுதான் சிவம் சிவம் சொல்றாங்க. ஸோ அதுதான் முக்தி நிலை. அது வந்து இப்போ நம்ம அது எப்படி சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்காக சொன்னது, இப்போ நீங்க வந்து இயல்பா நம்ம கவனிச்சு செய்யும் பொழுது அந்த தனக்கு நமக்குள்ளேயே இயல்பாவே அந்த உணர்வு இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகேங்க. அப்புறம் இன்னும் வேற என்ன, இந்த பிரபஞ்சம் வந்து வேற மைதுனத்தால தான் இயங்குது அப்படின்னா எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்போ சிவசக்தி இணைஞ்ச நிலை தான் இந்த பிரபஞ்சம். இல்லை நம்மளும் அப்படிதான். எல்லா உயிரினங்கள் எல்லாமே உயிரினங்கள் உயிரற்ற எல்லா பொருளுமே சிவசக்தி இணைந்த நிலை தான் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம உயிருள்ள பொருளை மட்டும் சொல்றோம். இதுவே உயிரற்ற பொருள் வச்சுக்கலாம். இப்போ உயிரற்ற பொருள்லாம் பில்டிங் வச்சுப்போம். இப்போ பில்டிங் கட்டுறாங்க, கட்டும் பொழுது அது உயிரற்ற பொருள் நம்ம தெரிஞ்சாலும் அதுக்குள்ள சிவசக்தி மைதுனமா இருக்கு அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ பில்டிங் கட்டும்போது அவங்க என்ன சொல்லிடுறாங்க, இந்த பில்டிங் 50 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க இல்லையா, ஒரு 50 வருஷத்துல வந்து இந்த பில்டிங் வீணா போயிடும் சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க, பில்டிங் கட்டுறாங்க, கட்டும் பொழுது நல்லா இருக்கு, ஒரு போக 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 நம்ம சிதிலம் அடையுது. எப்படி அடையுது? அப்ப அதுக்குள்ள இருந்து வேலை செய்யுது. அந்த பில்டிங் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது சிவம், அதுக்குள்ள இருந்து இயங்குறது சக்தி. இப்ப சக்தியே இல்லைன்னு வச்சுங்களேன், இப்ப வந்து மைதனம் வந்து சிவமும் சக்தி மைதனம் ஆகலை அப்படின்னா என்ன ஆகும்? இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கும்? அப்படியே புத்தம் புதுசாவே இருக்கும். எந்த உயிரும் பிறக்காது, யாரும் இறக்க மாட்டாங்க, அவங்க எந்த அதாவது அந்த பாவ புண்ணிய கணக்கு வந்து டேலி ஆகாது, வந்து முக்தி அடைய மாட்டாங்க. ஸோ இப்படியே இருக்கும். இப்போ பில்டிங் கட்டும்பொழுது அது என்ன ஆகுது, உள்ளுக்குள்ள சக்தி வேலை செய்யறதுனால தான் அந்த பில்டிங் ஆனது அழியுது, திரும்ப மறுபடியும் புதுசாக வருது. அப்போ இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கன்னா, அது வந்து தன்னைத்தானே என்ன புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கு, இயங்கிக்கிட்டே இருக்கு. அப்போ இயக்க நிலையில இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்றோம், அப்ப இயக்க நிலையில இருக்கு அப்படின்னா உயிருள்ள தன்மையில இருக்குனாவே நிகழ்காலம் தான். இப்ப வந்து நீங்க போன காலத்துக்கு போனாலுமே உயிர் இருக்காதாங்க, உயிரற்ற தன்மை தான். இப்போ ஃபியூச்சருக்கு போனாலும் உயிரற்ற தன்மை தான். பட் நிகழ்காலத்துல மட்டும்தான் உயிருள்ள தன்மைங்க நம்ம சொல்றோம். ஸோ அதனாலதான் நிகழ்காலத்துல வாழுங்க, அப்ப நிகழ்காலத்துல மட்டும் இறைத்தன்மையானது நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றது. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரபஞ்சமானது இப்போ இன்னொன்று நீங்கள் சொல்ற மாதிரி சக்திங்கிறது இல்லையா, சக்திங்கிறது மாயினால தான் சக்தி உருவாகுது. அதாவது மாயா சக்தின்னு கேள்விப்பட்டிருப்போம். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்கிட்டுனா, அதாவது சிவன்கிறது அசைவற்ற நிலையா இருந்தாலும் சக்திங்கிறது அசைய நிலை, அது வந்து இயக்க நிலையில இருக்கு. இப்போ எப்படி சொல்றோம்னா, இப்போ சிவம் சக்தி ரெண்டுமே இயக்க நிலையில இருந்தால் என்ன ஆகும் இந்த பிரபஞ்சம்? ஆத்மசங்கமி ரெண்டுமே அசைஞ்சிட்டே இருந்தா ரெண்டுமே அசையுது. இப்ப சிவமும் அசைறாங்க. சேராது இல்லைங்களா? இயற்கை சீற்றங்கள் வரும், அது மாதிரி இருந்தா ரெண்டுமே ஒரே நிலையில. ஓகே. அப்போ வந்து ரெண்டுமே வந்து இது அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கணவன் மனைவிக்குள்ளே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பேசும்போது இன்னொருத்தவங்க அமைதியாக இருங்க சொல்கிறது என்ன ரீசன்னா, இந்த ரீசன் தான். அப்போ பிரபஞ்சங்கிறது வெளியில இல்லை, உள்ளுக்குள்ளேயே இருக்குது நமக்குள்ளேயும். ஸோ அதனால தான் அவங்க அப்படி சொல்லும்போது ஒருத்தவங்க பேசும்போது இன்னொருத்தவங்க அமைதியாக இருங்க, அப்போ அந்த இடத்துல பிரச்சனையானது சால்வ் ஆகும்னு சொல்கிறது. ஸோ அது மாதிரி தான் பிரபஞ்சம் இயங்கிட்டு இருக்கு இல்லையா. ஆமாங்க மேடம். அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா, இந்த குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்குலாம் வந்து சீக்கிரம் வந்து மெடிடேஷனில் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து சீக்கிரம் எதுவுமே கிரகிச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பவர் வந்து அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கும் நெருப்பு சக்தி வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன் அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு நெருப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஏஜ் ஆனால் ஒரு 20 years மேலே பார்த்தீங்கன்னா நமக்குலாம் வந்து நெருப்புத்தன்மை வந்து கம்மியாகும். ஏன் அப்படி கம்மியாகுதுன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தாட்ஸ்லாம் வந்து அதிகமாக தேவையில்லாத விஷயங்களை சிந்திக்க மாட்டாங்க, தேவையில்லாத விஷயங்களை உள்ளே போட்டுக்க மாட்டாங்க. அப்போ செலவு ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கடந்த காலத்துக்கும் எதிர்காலத்துக்கும் மாறி மாறி இப்படி யோசிக்க என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மனமானது தேவையில்லாத விஷயத்துக்குலாம் என்ன ஆகுது, எனர்ஜி என்னது, இந்த நெருப்பானது என்னது செலவாகுது. அப்போ நெருப்பு செலவாகும் பொழுது நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே கூர்ந்து கவனிக்க முடியல, நம்மளால வந்து கான்சியஸாக எதையுமே எடுத்துக்க முடியல. அதாவது இறைவனே வந்துட்டு போனாலும் நம்மளால பார்க்குற அளவுக்கு கவனம் இருக்க மாட்டேங்குது.
அது எப்படி நான் உணர்றது? எப்படி உணர்றேன்? இப்போ நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். நானும் எனக்கு கன்ஃபார்ம் ஃபுல்லாக உணர்வு தன்மை வந்தாலும் டக்குன்னு அடுத்த செகண்ட் போயிடுற மாதிரி தான் இருக்கு. நானும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் மேம். 10 நிமிஷம் நினைச்சா கூட அடுத்த நிமிஷம் திருப்பி யோசிக்க வேண்டியது இருக்காது, அந்த நிலையை விட்டு வந்துட்டோம் அப்படின்னு. எனக்கு தான் அப்படி தோணுதான் கேட்டேன். இல்லை மேம், அதாவது அதுலேயும் மைதானம் எப்படின்னா, நம்ம யோசிக்கிறோன்னா நம்ம யோசிக்கிறோங்கிற எண்ணமாவது இருக்கணும். அதுவே மைதானம் தானே. அப்படியே டீப்பா அதாவது டீப்பா வந்து அது கூடவே அந்த எண்ணங்கள் பின்னாடியே ஒரு எண்ணம் தோன்ற அடுத்த எண்ணம் அப்படி போகாம, இப்போ நான் இந்த விஷயத்த நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்குள்ளதான் நான் திங்க் பண்ணுவேன் அப்படிங்கிற எல்லைக்குள்ளேயாவது நமக்கு நம்மளே வச்சுக்கிட்டு அதுக்குள்ள மட்டும் திங்க் பண்ணா ஓகே தானே. அது மைதானம். அந்த அந்த தாட்டுக்குள்ள நம்ம மைதானம் நான்கிற தன்மை என்ன ஆகுதுன்னா, அந்த எண்ணத்துக்கு அந்த குறிப்பிட்ட எண்ணங்களுக்கு மட்டுமே என்ன பண்ணுது, மைதானம் ஆகுது. ஆமாமா. அப்ப அதுவே கவனம் தானே. அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஆமா. இப்ப அதுதான் என்னன்னா, இப்ப அதுதான் வந்து மனதை கண்ட்ரோல் பண்ணும். இப்ப மனம்ங்கிறது அவங்க சொல்றது என்னன்னா, மனம்ங்கிறது அது ஒரு குழந்தை மாதிரி, அதை வந்து கண்ட்ரோல் பண்ணவோ அது அதனோட இயல்பே என்னன்னா இங்கேயும் எங்கேயும் போறதும் அதனோட இயல்பு. அதாவது எப்படின்னா, இறை வந்து நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அது ஏன் இறைத்தன்மை வந்து கஷ்டம் வரும்போது இறைவனை திட்டுறோம், நான் நல்லது நடக்கும்போது அவர் கண்டுக்கிறதே இல்லை. ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து இறைவன் ஞாபகமே வருது. அது என்ன பண்ணுவார்னா, அவரை நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய இயல்பு தன்மையை கவனிக்கிறது. நம்ம கவனிக்கிறதை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் செய்யும் பொழுது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல வந்து புதுசா நம்ம அந்த வீட்டுக்கு நம்ம போறோம்னா அந்த வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த வீட்டில் அந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், இப்போ நம்மளை கவனிக்கலைன்னா அது என்ன பண்ணும், ஒரு 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 ஹாஃப் அன் ஹவர் பார்க்கும், 1 ஹவர் பார்க்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம்னா தேவையில்லாத ஏதாவது எனக்கு வந்து பசிக்குது, எனக்கு அங்கே போகணும், கை வலி கால் வலி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும். ஸோ இதுதான் நமக்கு வர கஷ்டங்கள். அப்போ கவனிக்கிற வேலையை யாரோ ஒரு புதுசாக வந்திருக்காங்க, அவங்களை கவனிக்காம சரி அவங்களை கவனிச்சுட்டு என்ன கவனிக்கலையே அப்படிங்கிறபோது அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா நம்மளை வந்து திசை திருப்புது. இதுதான் என்ன பண்ணுவார் இறைவன், என்ன பண்ண உள்முகமா பாருங்க அப்படிங்கும்போது இறைவன் வந்து அவர் கவனிக்காத விஷயம் போது என்ன பண்றாருன்னா, இது மாதிரி ஏதாவது கஷ்டங்கள் கொடுக்குதுன்னா அதுக்கு தான் கொடுக்குறாரு. ஏன் நம்ம அந்த கஷ்டத்தை கொடுக்குறாருன்னா, அவர் கவனிக்காம நம்ம என்ன பண்றோம், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கோம். ஏதோ ஒரு கஷ்டம் வரும்போது என்ன பண்ணுவோம், ஒரு இடத்துல உட்காந்து அவர் வந்து ஏன் இப்படி நடக்குது எதுக்கு அப்படிங்கிறத என்ன யோசிக்க ஆரம்பிப்போம். அதற்கான செயல்களை இறங்குவோம். அப்போ அந்த செயல் கரெக்டாக எதுங்கிறது தெரியும். அது கூட மைதானமாகும். இப்போ ப்ராப்ளம் என்ன ஆகுது, சால்வ் ஆகும். ஸோ கவனித்தல் இல்லாத பொழுது நமக்கு கர்மம் ஆடாகுது, பிரச்சனை வருது, எல்லாமே நமக்கு நடந்துட்டு இருக்கு. தேங்க்யூ மேம். ஆத்மா சங்கம். ஆத்மா சங்கம் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்னொன்று வந்து ஒரு நான் ஜோக்காக சொல்ல வரல, ஒரு நான் அந்த படம் பார்த்ததில்ல, படத்து பேர் கூட வரும், தீயா வேலை செய்ய குமார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். படத்துக்கு ஞாபகம் இல்லை. இல்லை நான் படம் பார்த்தது கிடையாது, பேர் மட்டும் ஞாபகம். இப்போ இந்த மைதானம் இருக்கும்போது இந்த பேருக்கு அல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்போ என்ன சொல்ல வராங்க, இப்போ தீயா வேலை செய்ய குமார் சொன்ன என்னன்னா, நமக்குள்ள இந்த தீ இருக்கு, அந்த தீயை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நம்ம செய்யும் பொழுது அந்த இப்போ நெருப்பு தத்துவம் அதிகமாக ஜாஸ்தியாக இருக்கும்போது எதையும் கூர்ந்து கவனிக்கிறது. இப்போ இறைவன் வந்தால் கூட எப்போ வந்து ஷார்ப்பாக கவனிக்கும் பொழுது, இப்போ இவர் அர்ஜுனர் வந்து எப்படி அந்த அந்த கிளியோட கண்ணை மட்டும் எய்தார் இல்லையா, அது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? எனக்கு ஆமா தெரியும். மரத்துல என்ன தெரியும்னு கேட்டா யாரு எல்லாமே எதுவுமே தெரியல, அந்த கண் மட்டும் தெரியும், கிளியோட கண் மட்டும் தெரியுதுன்னு சொல்லுவாரு. அப்போ அது எல்லாருமே கவனிக்கிறாங்க. அப்ப எல்லா கவனித்தலே வந்து உச்சபட்ச நிலை என்னன்னா எது எது சொல்லுங்கம்மா. இல்ல நீங்க சொல்லுங்க மேம். கரெக்டா அதான் சொல்லுவேன். அர்ஜுனன் குறி கேட்கும் போது மரம் செடி கொடி எல்லாம் தெரியல, பறவையோட கண் மட்டும் தெரியுதுன்னு சொல்லுவாரு. அப்போ நம்மளுடைய கவனமானது அந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கணும். ஸோ அதுதான் கவனித்தல். அப்போ வந்து இறைவன்னா இப்போ ஈஸியா சொல்லிடுறோம். ஒரு மனுஷனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாவே, ஒரு மனுஷன் ஒரு பார்க்க போறோம்னாவே அவர் யாரு என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாதான் அவர்கிட்ட கிட்டே நெருங்க முடியும். அப்ப இறைவனுங்கிறது அவரை நெருங்கணும், அவரை வந்து நம்ம உணரணும்னா அப்ப எந்த அளவுக்கு நம்ம அவருடைய கான்சியஸ் பவர் இருக்கணும். ஸோ டக்குன்னு வந்துடாது. அதுதான் நம்ம என்ன ஆன்மீக வாழ்க்கைங்கிறது, நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கையே, அதாவது பொருள் தன்மை நிறைந்த இந்த இல்லற வாழ்க்கையே நம்ம ஒவ்வொரு க்ஷணத்தையுமே வீணாக்காம ஒவ்வொரு செகண்டுமே நம்ம அது கூட மைதானம் ஆகும். ஏதோ ஒரு செகண்ட்ல அவர் வந்துருவார், இறைவன் வருவார், கண்டிப்பா உணர்த்துவார் அவர். ஏன்னா அவர் உள்ளேயும் இருக்காரு, நமக்குள்ளேயும் இருக்காரு, வெளியிலயும் இருக்காரு, புதுசா நம்ம உருவாக்க போறது இல்லை. ஸோ அப்ப அந்த உச்சபட்ச கான்சியஸ் விழிப்புணியில் இருக்கும் பொழுது அந்த இறைத்தன்மையை கண்டிப்பா நம்மளால உணர முடியும். அப்போ நம்ம மைதானம் ஆவறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான் விஷயம் இல்லை.
மைதுனம்னா அந்த செகண்ட் கூட ஒவ்வொரு கணக்கு கூட நம்ம இருக்கிறதுக்கு மைதுனம் ஆகிறது நம்ம ரெடியா இருந்தோம்னா அவர் வர ரெடி, நம்ம ரெடி ஆகிற வரைக்கும் அவர் வர மாட்டார் இல்லையா? ஆமா ஆமா. அப்ப நம்ம என்ன பண்றோம், பிரச்சனை வரும்போது என்ன பண்றோம், கோவிலுக்கு போறோம். கோவில்ல போயிட்டு இறைவா இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை கொடுத்துட்டேன், நீ இது இப்படி பண்ற அப்படி பண்ற நம்ம பேசுறோம். ஆனா அந்த இறைவன் time மட்டும் கேட்கிறோம். ஆமா அந்த டைம் மட்டும் பேசுறோம். அடுத்து அவர் வந்து ஏதோ நல்ல விஷயம் பண்றாருன்னா அப்புறம் அதுக்கு மறந்துடும். அதுவே திரும்ப அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், திரும்ப அந்த மறுபடியும் போய் திட்டிட்டு வந்துருவோம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப வந்து கர்மா சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து செயல் செய்யும் போது கவனிக்காம செய்யற விஷயங்கள் எல்லாம் கர்மான்னு சொல்றோம் இல்லையா. அதுல வந்து கர்மான இப்ப 5 கர்மா இருக்குல்ல. 5 கர்மா இருக்கு. ஆமா ஆமா சார், 5 கர்மா இருக்குல்ல. இப்போ நமக்கு ஒரு பிரச்சனை வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க எதுக்கோ யாருக்கோ ஒரு கஷ்டம் வருது, போய் கோயிலில் 2 பேருக்கு பிரச்சனை வருது, 2 பேருமே போய் வென்றாங்க, ஒரே சாமியை தான் ஒரே மாதிரி வென்றாங்க, ஒரே சாண்டிங் பண்ணுறாங்க, ஒரே மாதிரியே நமஸ்காரம் பண்ண எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஒருத்தவங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆகுது, இன்னொருத்தவங்க சால்வ் ஆகலை. அப்போ என்னவா இருக்கும்? என்ன சார்? ஒரு முகத்தோட அவங்க பண்ணியிருப்பாங்க, இவங்களுடைய கவனங்கள் சிதறி இருக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து முக்தி அடையணும் அப்படின்னா நம்ம வந்து கர்மாவே இருக்கக்கூடாது. இப்போ 0 ஸ்டேட் இருந்து 0 கர்மா இருந்தால் தான் நம்ம வந்து இறையோட கலக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ரெசென்ட்டில் இருக்கோம். ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது இந்த பிறவிக்குள்ள கர்மா இருக்காது, நம்ம இறை கூட மைதனம் ஆயிடலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி பிறவி அது என்ன பண்ணுறது? அதான் நம்ம அனுபவிச்சிருக்கோம். சின்ன சின்ன துன்பங்கள் அது மாதிரி இருந்தால் கர்மான்னு சொல்றாங்கல்ல, முன்வினைக்கணும். ஆமாம், அது ஓகே, அதுவும் கரெக்டான விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ நீங்கள் ப்ரெசென்ட்டில் இருக்கும்போது நமக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இன்னொன்று தீயில வந்து எதை போட்டாலும் என்ன ஆகும், கருகிரும். எதுவாக இருந்தாலும் அது சாம்பல் ஆகிரும். ஆமாம். அப்போ நம்ம விழிப்புல நீங்கள் செய்யும் பொழுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே இருந்த நெருப்பு, ஒரு சிறிய லெவலில் இருந்த நெருப்பானது நீங்கள் அதை அதிகப்படுத்திட்டே இருக்கும்பொழுது அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள கர்மம் என்ன ஆகும்? எரிஞ்சு போயிடும். அப்போ அதுதான் சொல்கிறாங்க. அப்போ தியானம் பண்ணும்பொழுதும் ஒரு இடத்துல நீங்கள் 1 hour உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது அதான் நடக்குது. நீங்கள் இயல்பாக நீங்கள் செய்யும்போது ஒவ்வொரு செயலும் கவனித்து செய்யும்போது கர்மா கழியுது, கர்மா வந்து பொசுக்கப்படுது. சார் ஒரு கேள்வி சார். சொல்லுங்க சார். இப்போ நம்ம இப்போ செஞ்ச கர்மாவும் முன்னாடி செஞ்ச கர்மாவும் அதெல்லாம் முன்னோர்கள் செஞ்ச கர்மாவும் நம்மளுக்கு பாதிக்குன்றாங்க. முன்னோர்கள் செஞ்ச கர்மா நமக்கு யாவும் பாதிக்குது? இப்போ முன்னோர்கள் பண்ண கர்மானா இப்போ வந்து அப்பா செஞ்சா பிள்ளைக்கும் பாதிக்கும்னு சொல்றாங்களே சார். முன்னோர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, முன்னோர்களோட சுவாசம் இருக்கு இல்லையா, சுவாசம்ங்கிறது நம்ம எதை நினைக்கிறோமோ நம்மளோட எண்ணங்கள் தகுந்த மாதிரி சுவாச நிலை மாறுபடும். யாவது அது எப்படி இந்த சுவாசமான மாறுபடும்னா, இப்போ ஒருத்தன் வந்து நம்ம சாந்தமா ஒரு மெடிடேஷன் பண்றோம், அப்போ ஒரு மாதிரி இருக்கும், மூச்சு கட்டு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தன் திட்டும்போது மூச்சு கட்டும்போது ரொம்ப அதிகமாக ஒரு 1 மினிட் பார்த்தீங்கன்னா அதிகமான மூச்சு எடுத்து விடுவோம். ஸோ அப்போ நம் முன்னோர்கள் வாழ்ந்தது எப்படின்னா, முன்னோர்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்தும் நமக்கு வந்து டெபாசிட் ஆகும்னு தான் சொல்றாங்க சார். அதெல்லாம் அவங்க செஞ்சது அவங்க தான் போகணும், அது ஏன் நம்மளுக்கு பாதிப்பு வருதுன்னு கேட்குறேன். அதுக்கு நான் ஒரு யோசனை சொல்றேன். சொல்லுங்க. அதாவது நம்ம பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட சொத்து சுகம் எல்லாத்துக்கும் நம்ம தான் உரிமை கொண்டாடுறோம். நம்மளுக்கு ஒரு வேணும். அதே மாதிரி அவர் சொன்ன கெட்ட காரியங்களும் நம்மளுக்கு பெருமா வந்து மாட்டேங்குது. அதுல மட்டும் ஆசையா எல்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லும்போது அவர் செஞ்சு அவருக்கு ஏற்பட்டிருக்கிற தீமைகளும் அதுலேயும் நம்மளுக்கு பங்கு வரும். எத்தனை மட்டும் பங்கு வரணும்னு ஆசைப்படுறோம். சிரமங்கள் அவருக்கு பண்ண பெருமைகளையும் நம்மளுக்கு பங்கு வர முடியா? மேம் அந்த ஐயா சொல்றது உண்மையா? அவங்க சொல்றது உண்மைதான். இப்போ அதுவும் ஆட் ஆகும் தான் நமக்கு. இப்போ எப்படி சொல்றோம்னா, இப்போ அவங்க சொல்றது கரெக்டு தான். இது எப்படின்னா, கர்மா வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இப்போ 5 கர்மா சொல்றோம் இல்லையா, அதாவது இண்டிவிஜுவல், அதாவது அவங்கவுங்க செய்யற பாவத்தை அவங்கவுங்க தான் கழிக்கணுங்கிறது கரெக்டு.
அதுவும் கரெக்டு தான். அவர் கொடுக்குற சொத்துல நம்ம கொண்டு வேணும் நான் அவருடைய தீமையை நம்மளுக்கு அதுலயும் பங்கு வர முடியாது. இப்ப நம்ம சொத்துலாம் வேண்டாம்னு சொல்லிட்டோம்னா அவங்க செஞ்ச தீமைகள் நம்மள எதுவும் பண்ணாதுன்றீங்களா? ஐயா சொல்றது கரெக்டு தான் மேடம். அவர் சொல்றது அதாவது முன்னோர்கள் செஞ்ச நன்மைகள் மட்டும் நமக்கு நீங்கள் வேணும். அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில் வைத்துள்ளார். தயவு செய்து லைன். சொல்லுங்க ஐயா. அதாவது இப்போ முன்னோர்களுடைய சொத்து வேணும், அவங்க பூர்வீக சம்பந்தமான இடம் வேணும், இதுக்கு மட்டும் நம்ம ஆசைப்படுறோம். ஆனா அதே வந்து அவங்களும் ஒரு மனிதர்களா தானே பிறவி எடுத்து வராங்க. அப்போ அவங்களுடைய நல்லது நம்ம அனுபவிக்கும் போது அவங்க செஞ்ச கெட்டதை நம்ம இங்க அனுபவிக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கு. அப்போ நம்ம அவங்களுடைய கர்மா வேணாம்னா அவங்க கிட்ட இருந்து கொண்டு வந்த நல்லது எதுவுமே வேணாம்னு சொல்லி விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான். அவங்களுடைய சொத்து வேணாம்னு சொல்லி விட்டுருங்க, அவ்வளவுதான். கான்செப்ட் இது. அப்ப நீங்க சன்னியாசியா தான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் இந்த இடத்துல. சொத்து வரல சார், அது வரைக்கும் சொல்லி அதான் கர்மா இருக்குதுல்ல, அந்த கர்மா வந்து பாதிப்புன்றாங்க. சொத்து நன்மையும் தீமையும் சேர்ந்தது தான் சார் கர்மா. எப்பவுமே நன்மை தீமை இரண்டு, ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருந்தா தானே சார் ஒரு லைட் எரியுது. நல்லது மட்டும் வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பணம் கொடுத்துருவாங்க சார், அவங்க வந்து அந்த கர்மா வந்து பாவம் எடுத்து வாங்குறாங்கல்ல, அந்த பாவம் கணக்கு எப்படி போகும்? அது எப்படி வந்துதான் செய்யும். அது அவங்க வந்து அனுபவிப்பாங்க சார். அது வந்து ஜீன் கான்செப்ட்ல வரும். நீங்க இருந்தாலும் உங்க பரம்பரையில தான் சுத்தி சுத்தி வருவீங்க. அந்த ஜீனை விட்டு நீங்க வெளியில போக முடியாது. போக முடியாது. இப்போ சொல்லுவாங்கல்ல, இப்ப நமக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா என் தாத்தா மாதிரி தான் இருந்தாரு சொல்லுவாங்க, முகஜாடி, அவருடைய அங்காசைவுகள். அப்போ அந்த ஜீன்ல உங்க பரம்பரை கண்டிப்பா தொடர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய பையன் வந்து என் பரம்பரையில வரத்துக்கு வாய்ப்பு இல்லை சார். என் பையன் உங்க பரம்பரையில வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஜீன் வந்து என்னுடைய ஜீன் தனியா இருக்கும், உங்க ஜீன் தனியா இருக்கும். அந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் அது பிரபஞ்சத்தோடைய ரகசியம் சார். இது ஃபுல்லாவே இது நம்ம டீகோட் பண்ணி எடுக்கவே முடியாது. அந்த மாதிரி நீங்க டீகோட் பண்ற மாதிரி நீங்க நிலைமையில இருந்தா நீங்க சித்தரா தான் போயிடுவீங்க. நீங்க அமைதியா போயிட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு நீங்க தியானம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளவுதான் சார் கான்செப்ட். மேடம் சொல்லுங்க மேடம். ஏன்னா தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க சார், எனக்கு தெரிஞ்சது நான் சொல்றேன். அதுதான் நீங்க சொல்லுங்க, இதுதான் வெளிப்பட்டினால அதுதான் சாமி பண்றோம் மேம். ஆத்ம சங்கி சார். சாமி நீங்க சொல்லுங்க, பேசுவோம் சாமி. ஐயா சொன்ன கரெக்டு தான். அதுதான் எப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இதுதான் உண்மையான சொத்து. இப்போ நம்ம வாழ்கிற முறையை வந்து கரெக்டாக மைதம் இறைத்தன்மையோட இறை உணர்வோட இயல்பாக நம்ம வாழ்கிற வாழ்க்கை அதுதான் வந்து நம்ம அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுக்குற சொத்து. இப்போ பணமோ காசோ அது கிடையாது சொத்து. பட் இந்த பணம் காசு சொத்துல என்னன்னா இந்த பிறவிலேயே அவங்களுக்கு முடிஞ்சிடும், இந்த பிறவிலேயே அழிஞ்சிடும். அவங்க போகும்போது அதுவும் போயிடும். ஆனால் நம்ம வந்து இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷனும் நமக்கு அதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம விட்டுட்டு போகிற சொத்து என்னன்னா இதுதான். அப்போ நம்ம வாழ்கிற முறை வந்து இறைத்தன்மையோடு நம்ம வாழ்ந்துட்டோம்னா அவங்களுக்கு அது ஈஸியாக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வர வேணாம். அவங்க ஈஸியாகவே என்ன ஆகும்னா இப்போ ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இயல்பிலேயே இருக்கும் இல்லையா. இப்போ ஒரு விஷயம் கருவில் திருவுடைய குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அவங்க எப்படி இது மாதிரி வராங்க? ஸோ அவங்களுக்கு முன்னாடி பூர்வ ஜென்மத்தில் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கிறனால தானே அவங்களுக்கு அது மாதிரி ஆகுது. அப்போ நம்ம எதுவுமே இப்போ இந்த லைஃப்பில் நம்ம வாழ்கிறோன்னா இதோட முடிய போகிறது இல்லை. ஸோ அடுத்த பிறவிக்கும் இது என்ன ஆகுதுன்னா நமக்கும் தொடரும், நமக்கு பின்னாடி வர ஜென்ரேஷனுக்கும் அது தொடருது. மேடம் இப்போ ஐயா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது வந்து முன்னோர்கள்ட்ட இருந்து நம்ம கர்மா டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்ட்டு. பிறவிங்கிறது வந்து ஒரு பெருந்தொடர். இதுல பல தாய்கள் இருக்கிறாங்க, பல தந்தைகள் இருக்கிறாங்க, வேற வேற தேசத்துல கூட பிறக்குறாங்க ஆன்மாக்கள். இது எப்படி வந்து நமக்கு முன்னோர்கள் இருந்து நமக்கு வந்துச்சு, நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது முன்னோர்கள் அதாவது நம்ம வாழ்ற வாழ்க்கை ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னோர்கள் சொல்ல முடியாது. அதுல ஒரு பகுதி வந்து முன்னோர்களோட எண்ணங்கள், அவங்க வாழ்ந்த வாழ்க்கை முறை வந்து ஒரு பகுதி. எல்லாமே வந்து முன்னோர்கள்னால தான் இப்போ நமக்கு இந்த இடத்துல இன்னாருக்கு இந்த நாமத்தில் நம்ம பிறக்கணுங்கிறது எல்லாமே வந்து முன்னோர்கள் பேஸ் பண்ணி கிடையாது இல்லையா. நம்மளுடைய பாட்டம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களோட பகுதி மீதி தானே இதெல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது இப்போ. கண்டிப்பா மேடம்.
இப்போ வந்து இப்போ இந்த குரூப்ல வந்து இப்போ எல்லாரும் நம்ம பேசிட்டு இருக்கோம். தன்னை உணர்தலுக்காக இந்த கிளாஸ் 96 தத்துவம் படிக்கிறோம். இதை படிக்காத பேர் எவ்வளவு பேர் இருக்காங்களே, இந்த கிளாஸ்க்கு வராதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களே. ஆமா சொல்லி அப்போ அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் இல்ல. அப்போ இது என்ன சொல்றாங்கன்னா, கர்மா நம்ம பேசுறோம் இல்லையா, கர்மாங்கிறது முன்னோர்கள் ஓகே பகுதி தான். அதை நம்மளும் சரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வருதுன்னா என்ன பண்ணுவோம், நம்ம எண்ணங்களால் நம்ம இந்த விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது அது ஏன் எதுக்குங்கிற கேள்வி வராம நமக்குள்ளேயே இருந்து அந்த குருவானது அந்த மனமே குருவா மாறி நமக்கு இந்த ஆன்சர் எல்லாமே அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அவங்களே. இன்னொன்று, இப்போ அந்த கர்மா 5 கர்மா சொல்கிறோம் இல்லையா, என்ன கர்மா சொல்கிறோம், சஞ்சித கர்மான்னு ஒன்று சொல்கிறோம். சஞ்சித கர்மா அப்படின்னா மொத்த கர்மா, இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனை பிறவி எடுத்தோமோ அத்தனை பிறவியோட மொத்த தொகைன்னு சொல்லிக்கலாம். அது சஞ்சித கர்மா. ஆனால் இறைவன் அவர் வந்து எப்படிப்பட்ட கருணையாக இருந்திருக்காரு, ஏன்னா அவர் கூட ஏன் மைதுனம் ஆகணுங்கிறது நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் விழிப்பு நிலையில் அவர் கூட இருக்கிறது நம்ம ட்ரை பண்ணுவோம். அது எப்படி சொல்றாங்க, சஞ்சித கர்மாங்கிறது மொத்த கூட்டுத்தொகை, அதாவது கர்மாவோட மொத்த கூட்டுத்தொகை வச்சுட்டோம்னா. ஆனா அவர் இந்த பிரிவிலே எல்லாத்தையும் கொடுத்துருக்கலாம், எல்லா கர்மாவும் கொடுத்து இந்த பிரிவிலேயே நீ வந்து அனுபவிச்சுட்டு எனக்கு கூட வந்துரு முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா, நமக்கு எவ்வளவு இருக்கோ அதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இந்த லைஃபுக்கு வாழ்றதுக்கு ஒரு கர்மா கொடுக்குது. அதுக்கு தான் நம்ம என்ன சொன்னா பிராப்த கர்மான்னு சொல்றோம். அப்போ பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு அது என்ன சொல்றோம்னா, ஒரு அணு கூட அசையாதுன்னு சொல்றோம். இறைவனோட அந்த அருள் இல்லைன்னா ஒரு தூசி கூட அசையாது அப்படி சொல்றோம். அப்போ அவருக்கு தெரியுது படைச்ச உயிருக்கு என்ன பண்ணணும்னு. அவர் என்ன பண்ணா, சரி எல்லாத்தையும் கொடுத்தா இவங்களால தாங்க முடியாது, இந்த ஆன்மா தாங்காது. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் பகுதியை மட்டும் எடுத்து பிராப்த கர்மா இதை அனுபவிச்சுட்டோம்னு சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்றோம், அந்த பிராப்த கர்மாவோட என்ன பண்றோம், இன்னும் எக்ஸ்ட்ரா கர்மாவை என்ன பண்ணிடுறோம், ஆட் பண்ணிடுறோம். இப்போ அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த பிறவியில நம்ம கர்மா சேர்க்கிறோம் இல்லையா, அது பாவமோ புண்ணியமோ ரெண்டுமே கர்மா தான். பாவமா இருந்தாலும் புண்ணியமா இருந்தாலும் கர்மா தான் அது. சரி, நீங்க புண்ணிய கர்மா பண்ணீங்கன்னா நம்ம திரும்ப பிறவி தான் எடுக்க போறோம். புண்ணிய ஒரு ஆன்மாவை பிறக்க போறோம். திரும்பவும் வந்து அதுலயும் பாஸ் பண்ணி வர்றது கஷ்டம் இல்லையா. இப்போ நமக்கு ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு தானே சொல்றோம். இப்போ 0 ஆகணும்னா நீ நிகழ்காலத்துல இருந்தா மட்டும்தான் இந்த 0 ஆக முடியும். அப்ப இந்த பிறவியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒரு சில கர்மாக்கள் சேருதுல, அது என்ன சொல்றாங்கன்னா ஆகாமிய கர்மா அப்படி சொல்றோம். அதுவும் என்ன ஆகுதுன்னா அக்கௌண்ட்ல என்ன ஆகுது, ஆட் ஆகுது. இன்னொன்று காமிய கர்மான்னு சொல்கிறேன். காமிய கர்மா அப்படின்னா இந்த செயலை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது காமிய கர்மான்றாங்க. அதுவும் நிஷ்காமிய கர்மான்னு ஒன்று சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, இதையும் வந்து செய்யறது இறை கூட தான் செய்கிறேன், இறை தான் என்னை வழி நடத்துது, இந்த செயல் நான் செய்யலை, இறைவன் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படி சொல்கிறது நிஷ்காமிய கர்மா. ஸோ இதுதான் வந்து 0 ஸ்டேட்டுக்கு நமக்கு கொண்டு போகும். இப்போ நான் செய்யலை, இது இறைத்தன்மை என்னை செய்ய வைக்குது, இறை வந்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம 4 தன்மையில செய்யும்போது கூட ஒரு சில விஷயங்கள் தப்பாக வாய்ப்பு இருக்கு. பட் இறை வந்து இறங்கி செஞ்சோன்னா அதில் ஒரு பிசுறு கூட இருக்காது, அதாவது தப்பா ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு முடிவு எடுக்கணும், கரெக்டா இருப்போம். அப்ப நிஷ்காமிய கர்மாங்கிறது நிகழ்காலத்துல நீங்க வாழும்போது நான் சொன்னேன் புண்ணிய கர்மாவும் இருக்காது. ஏன்னா எல்லா கணக்கும் அவர் மேல போட்டுறோம். ஏன்னா இறைவன் நீ பார்த்து உன்னுடைய கர்மா நீ வந்து நீ செய்யறியா செய்யலையா அது எல்லாம் உன்னுடைய பொறுப்புன்னு நம்ம அவங்க தலையில கொடுக்கும்போது நமக்கு எந்த கர்மாவும் வராது. இப்போ இது எப்படி இருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதையை சொல்லுங்க மேம். டைம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு மேம். இன்னைக்கு டாபிக் முடியல, நாளைக்கு கூட கண்டினியூ பண்ணிக்கலாம் மேம். சாண்டிங் டைம் ஆயிடுச்சு மேம். சரி ஓகே மேம். என்ன சார் இதெல்லாம் முடிச்சுக்கலாமா? ஆத்ம சங்கமி சொல்லுங்க மேடம். இது ஒண்ணு சார், அந்த சங்கீத கர்மா சொன்னீங்க இல்லைங்களா, அது வந்து முன்னோர்களுடைய கர்மா நமக்கு வர்றது இல்லைங்களா? எல்லாமே நம்ம பண்ண கர்மம் இருக்குல்ல, இதுக்கு இத்தனை பிறகு நம்ம எடுத்துருப்போம், எல்லாமே சேர்த்து மொத்த கர்மா அது. எல்லா கர்மாவும். பிராப்த கர்மாங்கிறது நம்மளோட கர்மா இல்லைங்களா? பிராப்த கர்மாங்கிறது இப்ப நம்ம கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம்ல, அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, எடுத்துட்டு வந்தாலும் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த கர்மா. இப்ப நம்ம சேர்த்துட்டு இருக்கிறோம் இல்லையா, இப்போ ஆகாமிய கர்மாங்களா, அதுதான் இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது இப்ப கர்மா ஒன்று ஆட் ஆயிட்டு இருக்குல்ல, இது வந்து ஆகாமிய கர்மா. இப்ப நம்ம சேர்த்துட்டு இருக்கிறது ஆகாமிய கர்மா. அப்ப காமிய கர்மாங்கிறது காமிய கர்மாங்கிறது நான்கிற தன்மையோட இப்ப நான் இந்த வேலையை செய்யறாங்க, நான் தான் செய்யறேன்னு நினைச்சு செய்யறோம் இல்லையா, அது காமிய கர்மா. மைதனத்துல செய்யறது நிஷ்காமிய கர்மா. ஹலோ சொல்லுங்க. ஆத்ம சங்கமி மேடம், நாளைக்கும் கொஞ்சம் இந்த டாபிக் கண்டினியூ பண்ணுங்க மேடம். ஹலோ கேள்வி மட்டும் என்னங்க சார்? இது மேடம், வில்வ மரம் சுத்தினா கூட கர்மா கழியுமா மேடம்? வில்வ மரம் சுத்தினா வில்வ மரமா சார்? கோவில்ல போட்டிருந்தது, அதான் கேட்குறேன். போட்டிருந்தது
அப்போ வில்வ மரம்னா அது வந்து பிராண சக்தி அதிகமாக இருக்கனால கூட நம்ம அதாவது நிகழ்காலத்துக்கு வரத ப்ரெசென்ட்ல இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுறதுனால கூட சொல்லலாங்க சார் அது. ம் ஓகே மேடம். சார் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்களே சார் இப்போ சரி, நாளைக்கு நாளைக்கு இதை பற்றி பார்க்கலாம். மேடம் ஆ ஓகே. பேர் என்ன? நேம் வந்து அபிராமி மேடம். சரி மேடம் சரி மேடம் ஓகே மேடம். நாளைக்கு நாளைக்கு எடுத்துக்கலையா மேடம் நாளைக்கு? இல்லை அதான் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முடிக்கல இன்னைக்கு நம்ம நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம், நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் உங்களோட முடிவு தான் அது. நாளைக்கு கண்டினியூ நாளைக்கு மட்டும் நாளைக்கு பார்க்கலாம். சரி சரி ஓகே சார். சரி நாளைக்கு பார்ப்போம். ஓகே மேடம். ஓகே ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி. ஆத்ம சங்கமி சார்.